வணக்கம். அன்பார்ந்த பாரத மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி சொல்லிக்கொள்ள மிக பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. நான் கடந்து வந்த பாதைகள் மிக கரடு முரடானவை. அதை பற்றி விவாதிக்க நாட்கள் உள்ளன. என்னுடைய பெயர், என்னுடைய குடும்பத்தினரின் விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. என்னுடைய வருங்கால திட்டம் என்பது எதுவும் இப்பொழுது சொல்வதற்கு இல்லை. என்னால் முடிந்தவரையில் கூறிக்கொள்வது பொறுப்பு துறப்பு. எனக்கும் எந்த கட்சிக்கும், எனக்கும் எந்த குழுமத்திற்கும், எனக்கும் எந்த விதமான இயக்கத்திற்கும், எந்த விதமான தீய சக்திகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதுவரை செய்த நல்ல காரியங்கள் அதிகம். அதை நானே சொல்லிக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். உங்களால் முடிந்தவரை இரத்த தானம் செய்யுங்கள். ஒரு சராசரியாக ஒரு நல்ல ஒரு உடல்நிலை உள்ள மனிதரிடமிருந்து 350 மில்லி லிட்டர் இரத்தம் எடுக்கப்படுகிறது. அது மிக குறைவான நாட்களில் உடம்பில் உற்பத்தியாகிவிடும். தங்களுக்கு உடல்நிலையில் கோளாறு இருந்தாலோ, ஏதேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ, மாதர்கள் மாத பிரச்சனை, 3 நாட்கள் மாதவிடாய் பிரச்சனை இருந்தாலோ, இல்லை கல்யாணம் முடிந்த பெண்கள் கருவுற்று இருந்தாலோ இரத்தம் தானம் செய்வது இரத்த தானம் செய்வது உகந்தது அல்ல. இவர்கள் இரத்த தானம் செய்யக்கூடாது. நல்ல உடல்நிலை உள்ள எவரும் 18 வயது முடிந்த எவரும் இரத்த தானம் செய்யலாம். எனக்கு தெரிந்தவரை 18 வயது முடிந்த எவரும் இரத்த தானம் செய்ய தகுதியானவர்கள். தங்களுடைய இரத்த பிரிவு மற்றும் இரத்த அணுக்கள், சிவப்பு அணுக்கள், ஹீமோகுளோபின் எத்தனை என்பதை தெரிந்து கொண்டு இரத்த தானம் செய்வது உகந்தது. நீங்கள் ஒருமுறை இரத்த தானம் செய்ய பழகிக்கொண்டால் வருடத்திற்கு 2 முறை தாராளமாக நல்ல உடல்நிலையில் உள்ள நபர் இரத்த தானம் மேற்கொள்ளலாம், இரத்த தானம் செய்யலாம். நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் கல்விச்சாலையிலோ, இல்லை நீங்கள் பணிபுரியும் நிறுவனங்களிலோ எப்பொழுதும் வாலண்டியர்ஸ் லிஸ்ட் என்று ஒரு முறை இருக்கும். அவர்கள் உங்களை அணுகும் பொழுது உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொண்டு உங்களுக்கு எப்பொழுது இரத்த தானம் செய்ய வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது நீங்கள் இரத்த தானம் செய்யலாம். இல்லையெனில் சில நிறுவனங்கள், ரெட் கிராஸ் சொசைட்டி, அரிமா சங்கம் போன்ற குழுமங்கள் தங்களை அணுகலாம்.
தங்களை நேரடியாக அணுக முடியவில்லை எனில் நீங்கள் பதிவு செய்து கொண்டு இரத்த தானம் மேற்கொள்ளலாம். நீங்கள் எந்த நிறுவனத்திலும் பணிபுரியவில்லை எனில் இரத்த தானம் செய்ய உங்களால் முடியும் எனில் நீங்கள் சில நிறுவனங்கள் இரத்த தான விழிப்புணர்வு மற்றும் NGO சில அரசாங்கம் சம்பந்தப்படாத சில நிறுவனங்கள், மேலும் சில பெரிய மருத்துவமனைகள், இரத்த தான வங்கிகள் ஏற்படுத்தியுள்ளன. நீங்கள் அதை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஊரில் அல்லது உங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஊரில் இருந்தால் நீங்கள் இந்த நிறுவனங்களை அணுகி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். வருடத்தில் 2 முறை இரத்த தானம் செய்யலாம். நீங்கள் கொடுக்கும் இரத்தம் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டு 3 நபரை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு உள்ளது. வருடத்தில் 2 முறை நீங்கள் இரத்த தானம் செய்தால் 6 உயிர்களை காப்பாற்றலாம். நீங்கள் இரத்த தானம் செய்ய முயற்சி மேற்கொள்ளும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள்: உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய மனநிலை மற்றும் உடல்நிலை, மேலும் முதல் முறை மேற்கொள்ளும் பொழுது அதற்கு உண்டான பயம், அதற்கு பிறகு இரத்த தானம் முடிந்த பிறகு ஒரு குவளை பழரசம் அருந்துவது, இது போன்ற விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் உங்களுடைய உடல்நிலை நன்றாக உள்ள பொழுது இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானம் செய்தவுடன் ஒரு கப் ஜூஸ், ஒரு குவளை பழரசம் அருந்துவது நல்லது. நீங்கள் இரத்த தானம் அவசர பிரிவில் அவசரமாக யாருக்கேனும் கொடுக்க நேர்ந்தால் இது எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வெளியில் வந்த பிறகு முதல் வேளையாக ஒரு குவளை பழரசம் அருந்துவது சாலச் சிறந்தது. இரத்த தானம் முடிந்த பிறகு ஒருவேளை தலை சுற்றலோ மயக்கமோ தடுமாற்றமோ இருந்தால் 10 நிமிடங்கள் அமர்ந்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் உங்கள் வேலையை தொடரலாம். பெண்கள் மாதவிடாய் காலங்களிலும், மனம் முடித்த பெண்கள் கருவுற்ற காலங்களிலும் இரத்த தானம் செய்வது கூடாது. அது அதிக இரத்தப்போக்கு ஏற்படும் வேளையில் இரத்த தானம் செய்வது உகந்தது அல்ல. உங்களுடைய இரத்த பிரிவை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ளவும், அதன் பிறகு உங்களுடைய உடல்நிலை சீராக வைத்துக் கொள்ளவும் உங்களுக்கும் அது நல்லது. உங்களால் பல உயிர்கள் காப்பாற்றப்படும். இரத்த தானம் செய்வீர், உயிர்களை காப்பாற்றுவீர். உங்களுடைய நேரத்திற்கு, ஒத்துழைப்பிற்கு நன்றி. வணக்கம்.